ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ப்ளஸ் ஹேர் ட்ரிம்மரு மாடல் வந்து OP531. இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது உங்களுக்கு சிம்பிளாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இதோட யூசேஜை வந்து சிம்பிளாக உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட MRP ரேட்டு பார்த்தீங்கன்னா 2999 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இதோட ஆஃபரில் வந்து 694 ரூபா தான் வந்தது. ஆல்மோஸ்ட் வந்து 700க்குள்ளே தான் வந்துச்சு. MRP ரேட்டுக்கும் ஆஃபருக்கும் பார்த்தோம்னா MRP ரேட் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபா இருக்குது. ஆஃபரில் வந்து 700 ரூபா தான் வந்தது. ஆனால் 700 ரூபாய்க்கு இது ஒத்தான்றதை வந்து நம்ம சொல்லப்போனால் வந்து ஒத்துன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நல்லாவே வந்து ஸ்மூத்தாகவே யூஸ் பண்ணியும் ஆல்ரெடி நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சில ட்ரிம்மர் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 1 இயர் கொடுத்துருக்காங்க வாரண்டி. அது யூசர் மேனுவல் நார்மலாக ஆஸ் யூஸ்வல் எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரை வந்து உண்மைக்கே வந்து நல்லா பக்காவாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்லீவ் மாதிரி வச்சு கம்ப்ளீட்டாக வந்து எதுவுமே ஒருவேளை வந்து நம்ம வந்து ட்ராவலில் வந்து எதுவும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் நாங்கள்ட்டு எதுவும் டேமேஜ் ஆகிருக்குனால பக்காவாக பேக் பண்ணியிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ்பி அடாப்டர், அந்த யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டைப் சி கேபிள்னால இப்போ வர எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா டைப் சினால் ஈஸியாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். ஒருவேளை பியாக இருந்துச்சுன்னா அந்த உள்ளே இருக்க வந்து அந்த போர்ட் வந்து டேமேஜ் ஆகிற சான்ஸ். டைப் சின்னா அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஆயில் வழக்கம் போல் கொடுத்துருங்க. ஆயில் வந்து நம்ம எப்போயுமே ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா அந்த பிளேடு வந்து கொஞ்சம் ரஸ்ட் ஆகாமல் இருக்கும், நல்லா லைஃபும் வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா அதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்புட் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் 1 ஆம்ஸ் ரேஞ்சில். அதாவது நம்ம மொபைல் சார்ஜர் சி டைப் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் தான் வரும். ஸோ நீங்கள் சார்ஜரை வச்சு டேரெக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடாப்டரில் அந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ஈஸியாக வந்து ஆன் ஆஃப் பண்ண முடியுது. ட்ரிம்மரை வந்து சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து எல்இடி வந்து நமக்கு வந்து பிளிங்க் ஆகும், எல்இடி எரியும். அதோடய நீங்கள் டேரெக்டாக ஆன் பண்ணிங்கன்னா பிங்க் கலரில் வந்து க்ளோ ஆகும். சார்ஜ் ஆன பிறகு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் க்ளோ ஆகும். சார்ஜ் ஏற்றும் போது வந்து நமக்கு எப்படி ரெட் எரியுதோ, சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெட்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் எல்இடி எரியும். ஸோ க்ரீன் எரிஞ்சிச்சுன்னா நமக்கு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு வந்து ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 4 விதமான ஆப்ஷன்ஸுக்கு 4 விதமான கலரில் வந்து எல்இடி க்ளோ ஆகிறதுனால சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவும் முடியுது. ட்ரிம்மர் யூஸ் பண்ணி ஒட்ட, அதாவது எதுவும் இல்லாமல் ட்ரிம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிம்மர் வந்து குத்துறது மாதிரி இருக்கும். இந்த ட்ரிம்மர் அப்படி இல்லை, ஸ்மூத்தாகவே ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது தொங்க விட்டுக்கலாம் பக்கத்தில், கண்ணாடி பக்கத்தில் இதுலேயே வந்து நீங்கள் தொங்க விடணும்னா ஈஸியாக வந்து நீங்கள் தொங்க விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த நைஃப் ஏரியாவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு டைரெக்ஷன் மாதிரி கொடுத்து அதுக்கு நேராக வந்து பிடிச்சி இழுத்தாலே வந்து ஈஸியாக வந்து சிம்பிளாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா ஃபைனலாக வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே அட்டாச் பண்ணுறதும் பெரிய விஷயம் கிடையாது. 2 பக்கம் வந்து ஸ்லாட் மாதிரி அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு அழுத்தினாலே லாக் ஆயிரும். ட்ரிம்மரை வந்து 4 விதத்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த வந்து எந்த அளவு வைக்கணுன்றதை வந்து அட்டாச் பண்ணுறதுமே லேசாக உள்ளே வச்சு அழுத்தினாலே லாக் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ரிமூவ் பண்ணுறதுமே வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, சிம்பிளாகவே ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது வந்து எந்தளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்றாப்புல ட்ரிம் பண்ணிக்கலாம். இது 4 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 1, 2, 5, 7 இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ 700 ரூபாய்க்கு வந்து கட்டாயம் இதை நீங்கள் வாங்கலாம்.